ஒன்றும் இல்லைங்க, நான் பாட்டுக்கு ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணி போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அண்ணன் சீமான் பேசின இந்த வீடியோ வந்து எனக்கு சஜஸ்ட் வந்துச்சு. அந்த வீடியோவில் சீமான் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, ராஜாஜி மூடின பள்ளிக்கூடங்களை நமது காமராஜர் ஐயா திறந்து வச்சாருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேடையில் இருக்கிறவங்களும் ஏன் அவரும் கூட அந்த பள்ளிக்கூடங்களை படிச்சு வளர்ந்தவர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நானும் அந்த பள்ளிக்கூடங்களை படிச்சு வளர்ந்தவன் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொன்னாரு, அதுலதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமே. என்னன்னு நீங்களே கேளுங்க. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். அவர் இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, காமராஜர் திறந்து வச்ச பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுதான் அப்துல் கலாம் ஐயா வந்து பெரிய அறிவியல் அறிஞரா ஆனார்னு சொல்லி நமது சீமான் அண்ணா சொல்றாங்க. ஆனா காலப்படி பாத்தீங்கன்னா நமது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து யூஜி முடிச்சது 1954. அந்த 1954 தான் நமது காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றாங்க. இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி ஒரு வருஷத்துல யூஜி முடிச்ச ஒரு நபர் அதே வருஷத்துல திரும்ப பள்ளிக்கூடம் படிச்சிருக்க முடியும்னு சொல்லி தான் எனக்கு கேள்வி எழுது. இந்த கேள்வினால என்ன யாரும் திட்ட வேண்டாம். ஏன்னா எனக்கும் சீமான் அண்ணாவோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுற பேச்சு பிடிக்கும். ஆனா எதுக்காக இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியல. எனவே எனது ஐயத்தை தீர்க்க வேண்டியது தங்களின் கடமை. தங்களது கடமைகளை கமெண்ட் செக்ஷனில் காட்டுங்கள். நானும் இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.